வெல்கம் டு ஃபுட் டைம் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் பக்கோடாங்க. முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னா இப்படி வெஜிடபிள் ஐட்டத்தில் இப்படி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ வாங்க பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பக்கோடாவுக்கு தேவையான பொருள் சேர்த்துக்கலாம். அரை கப்பு அரிசி மாவுங்க, அதே கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக கடலை மாவுங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சூடு பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. இந்த எண்ணெய் தான் இந்த பக்கோடாவுக்கு நல்ல மொறுமொறுப்பு கொடுக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஊற்றி குட்டி குட்டியாக நறுக்குன முட்டைக்கோஸை 2 கப்பு அதே கப்பில் சேர்த்துக்கங்க. குட்டி குட்டியாக நறுக்குன கொத்தமல்லி, குட்டி குட்டியாக நறுக்குன கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி நல்லா இடிச்சிட்டு போட்டுக்கணும். பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்குங்க. பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, சால்ட் அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி விடக்கூடாது, அதிலே தண்ணி விடுங்க. வெங்காயம் 1/2 கப்பு அந்த கப்பாலே சேர்த்துக்குங்க. நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு 5 நிமிஷத்தில் அதே தண்ணி விடும். கோஸ்லேயும் வெங்காயத்துலேயும் நல்லா தண்ணி சத்து இருக்குங்க. அதனால் நம்ம தண்ணி விட தேவையில்லை. இந்த பதத்தில் நல்லா பிசைஞ்சுக்கங்க. இப்படி குட்டி குட்டி பீசஸாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு 1 மினிட் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. அப்புறம் திருப்பி விட்டுக்குங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுக்கலாம். இப்படி திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த பக்கோடா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.